ஆட்டுக்காடு வாட்டர் ஃபால் தான் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள், இதுதான் அந்த வாட்டர் ஃபால். ஸோ நீட்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மழை, சரியான மழை. பட் கார் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம், பைக்லனா ஈஸியாக வந்துடலாம். அந்த ரூட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் இங்கே வாங்க. Head east on Attakad Waterfall Road. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் தூரத்துல இருந்து அந்த ஃபால்ஸ் நல்லா தெரிஞ்சது. பக்கத்துல பார்க்கறத விட தூரத்துல அங்கங்க நிப்பாடி பார்த்துட்டே வாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விக்கி வாய்ஸ். ஸோ அபி என்னோடய ஒய்ஃப். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நாங்கள் 2 பேரும் இப்போது எங்களோட மினி ஹனிமூன் vlog. ஸோ ஆக்சுவலி இது வந்துட்டு ஹனிமூன் பிளான் கிடையாது. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் போகிற ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. ஸோ சொல்லுங்கள் மேடம், அபிதா மேடம். என்ன சொல்கிறது, நல்லா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஹோட்டல் ரிவ்யூ எப்பயும் போல் அதுவும் ஆட் ஆகும். ஆனால் இனிமேல் எல்லா வீடியோலையும் நானும் சேர்ந்து வருவேன். எஸ். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு உள்ளே என்ட்ரானோடனே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பஸ்ஸில் தான் வந்தோம். அந்த ட்ராவல் டீட்டெயில் ஃபுல்லாத்தையும் நான் சொல்கிறேன். அடுத்து வந்து வண்டி ரெண்டலுக்கு எடுத்துருவோம். பின்னாடி எங்களோட பைக் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கே ரெண்டலுக்கு எடுத்தோம், காலைல பிரேக்ஃபாஸ்ட் எங்கே சாப்பிட்டோம் அப்படின்றது. அப்புறம் இங்கே ஒரு சூப்பரான வியூ இருந்தது பார்த்தீங்களா. நான் இதோட வீடியோ ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வியூ நல்லா இருந்ததுனால தான் இங்கே வந்து நாங்கள் வந்து வெஹிக்கிளை நிப்பாட்டிட்டு ஸோ கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ட்ராவல் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்தையும் நின்று பார்க்குறது, அதாவது அந்த ஊரை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்றது ரொம்ப சூப்பரான விஷயம். அப்படி எப்படி இருக்குது இந்த வியூ? சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் பிளான் பண்ணி எதுவும் வரல, இங்கே போனோம் அங்கே போகணும்னு சொல்லி. ஸோ ரேண்டமாக அப்படியே போகிறோம். எங்கெல்லாம் பிடிக்குதோ நிற்போம். அது எல்லாத்தையுமே நீங்களும் பார்ப்பீங்க. ஆமாம். ஸோ இந்த வீடியோவில் மூணார் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். நாங்கள் எந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ பாய் பாய். நாம் இப்போது ஆட்டுக்காடு வாட்டர் ஃபால்ஸை நோக்கி நம்மளோட பயணத்தை தொடங்கியாச்சு. ஸோ மூணார் நிஜமாகவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே பச்சை பசேல்னு, அதுவும் அங்கே இருக்கிற கிளைமேட் வந்துட்டு உங்களை வேறு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அந்த ரோட்ஸில் போயிட்டுருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், நமக்கு வந்து நாங்கள் இறங்குனதுலேருந்தே லேசாக ட்ரிசில் ஆகிட்டே இருந்தது மழை. ஸோ அந்த ட்ரிசில் ஆனது வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வைபை கொடுத்துச்சு. ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சிச்சுன்னா கூட எங்களால் வெளியே போயிருந்துருக்க முடியாது. ஸோ அந்த மார்னிங் டைமில் காலைல நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சென்னையிலேருந்து மூணார் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்டையர் இந்த மூணாரோட பட்ஜெட் நான் எவ்வளோக்கு போயிருந்தேன், எப்படி ட்ராவல் பண்ணேன், எங்கெல்லாம் ஸ்டே பண்ணேன் அப்படின்ற ஒட்டு மொத்தமாக ஒரு ட்ராவல் கைட் வீடியோவும் நான் வந்துட்டு செப்பரேட்டாக உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் போன எல்லா ரூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் எங்கே போனாலும் இந்த பைக் ரெண்டல் எடுக்கிறதுன்றது எங்களோட ஒரு மேண்டேட்ரி திங்காக நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா பைக் ரெண்டல் எடுத்தால் மட்டும்தான் நாம் அந்த ஊரை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நமக்கு தேவையான இடத்த, நம்ம விருப்பப்பட்ட இடத்த நம்ம நிப்பாட்டி பார்க்க முடியும். ஸோ அதனாலேயே இந்த பைக் ரெண்டலில் நாங்கள் எந்த ஊரில் போனாலும் மிஸ் பண்ணுறதே கிடையாது. தேடி பிடிச்சி பைக் ரெண்டல் நம்ம எடுத்துருவோம். ஸோ அபியும் வந்துட்டு அதை தான் வந்து என்னை ஃபஸ்ட்டு வந்துட்டு பண்ண சொல்லிகிட்டே இருப்பாள். ஸோ பைக் ரெண்டலை வந்து புக் பண்ணுவோம், எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், அதுதான் ஆட்டுக்காடு வாட்டர் ஃபால். அதை நோக்கி தான் நம்ம பயணம் போயிட்டுருக்கு. ஸோ பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி க்ரீனரியான வியூஸு, ஸோ இந்த ஃபால்ஸோட வியூ இங்கேருந்து எவ்வளோ அழகாக இருக்குது. அது இந்த ஜீப்பில் போனால் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. பட் ஜீப்பில் போனால் வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் பைக்கில் இங்கே பாருங்கள், வளைஞ்சு நெளிஞ்சு, ஐயோ! ஸோ இந்த ஃபீல் வந்து இந்த இடத்துல நீங்கள் இருக்கும்போது தான் உங்களால் அப்படியே வந்து அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த ஆட்டுக்காடு வாட்டர் ஃபாலை பார்க்க போகிறோம் அப்படின்றது ஒரு தனி ஃபீலாக இருந்தாலும், இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறது அவ்வளவு அழகா இருந்தது. ஸோ அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே, அதனாலேயே எனக்கு வந்து இந்த மாதிரியான ஹில் ஸ்டேஷன் ரொம்ப பிடிக்கும். அதுவும் நிறையா இங்கே பாருங்க தெரியுதா உங்களுக்கு? எவ்வளவு சூப்பரா ஃபால் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயும் இந்த ஹேர்பின் பெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த ரூட்டில் நிறையாவே இருந்தது. பைக்கில் போகும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்தது. ஓட்டுறதுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ நாங்கள் காலைல போய் இறங்குனோடனே லைட்டாக மழை பெஞ்சிச்சு. ஸோ அந்த மழையோடு நாங்கள் போய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைக் ரெண்டலுக்கு எடுத்தாச்சு. எடுத்துட்டு
பேக்கை வந்து அந்த ரெண்டல் ஷாப்லேயே வந்துட்டு நாங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஏன்னா 12:00க்கு மேலே தான் செக்கின்னு. காலையிலேயே கிளம்பியாச்சு வண்டி எடுத்துக்கிட்டு. அப்போ எவ்வளவு அந்த 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 இதை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இந்த ஆட்டுக்காடு வாட்டர் ஃபால் போகிற வழி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. சின்ன ரூட் தான். பட் வந்து இங்க கூட கார் போகும். இதுக்கடுத்து கொஞ்சம் தூரத்துலலாம் கொஞ்சம் 4 வீலர்ஸ் போறதுக்கே கொஞ்சம் சிரமமா இருக்கும். பட் போயிரும். ஆனா வந்து இவங்க ஊர்ல இருக்கிற ஜீப்ஸ்லாம் வந்துட்டு வேற லெவல் தாறுமாறா ஓட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டுக்காடு வாட்டர் ஃபால நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ ரீச் ஆகியாச்சு. ஆட்டுக்காடு வாட்டர் ஃபால். ஸோ பாருங்க. அவ்ளோ அழகா இருந்தது. இங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. அந்த சத்தமும் அ அந்த லொகேஷனே ஒரு பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதுவும் அந்த பிரிட்ஜ் நடுவுல இருக்கும். நான் இப்ப காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த பிரிட்ஜ். ஸோ இதுல வாக் பண்ணும்போது, ஹா ஹெவன்லி ஃபீல்ங்க. நிச்சயமா இந்த ஆட்டுக்காடு வாட்டர் ஃபால மிஸ்ஸே பண்ணிறாதீங்க. ஏன்னா, அது சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கும். இந்த இந்த பிரிட்ஜுக்கு நடுவுல தான் அந்த அந்த ஃபால் போயிட்டுருக்கு. நீங்க பார்க்க முடியுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த பிரிட்ஜ்ல இருந்து அந்த ஒரு வாக் இந்த சைடு, அந்த சைடு ஒரு வாக் போனீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். அந்த சவுண்டு அப்பா! வாட்டர் ஃபால்னாலே அந்த சவுண்டு தாங்க. நெஜமா நீங்க இத இங்க வந்து ஃபீல் பண்ணி பார்த்தா தான் கண்டிப்பா நான் சொல்றத விட நீங்க ஃபீல் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ கேரளா எப்பவுமே என்ன டிசப்பாயிண்ட் பண்ணதே கிடையாது. மூணாறு அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு பிளேஸ். ஸோ நான் இப்போ இதுல வாக் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றத கண்டிப்பா பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ரீச் ஆன உடனே நேராக வந்துட்டு ரூமுக்கு போகாமல் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் போகணும் அப்படின்றது அபியோட ஒரு விஷயம். ஏன்னா எல்லோரும் ரெகுலராக. ஸோ நாங்கள் இப்போது நேராக வந்துட்டு மூணார் ரீச் ஆனோடனே ஏதாவது டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்காடு வாட்டர் ஃபால் தான் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள், இதுதான் அந்த வாட்டர் ஃபால். ஸோ நீட்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மழை, சரியான மழை. இன்றைக்கி தான் கொஞ்சம் க்ளவுடு கிளியராக இருந்தது. பட் வந்துட்டு திருப்பியும் மழை வரும்னு யோசிக்கவே இல்லை. இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு, அப்படி தானே இவ்வளோ வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. பட் கரெக்டாக இப்போ மழை, செம்மையான வாட்டர் ஃபால். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு மூணார் வந்தீங்கன்னா இந்த ஆட்டுக்காடு வாட்டர் ஃபாலை. நாங்கள் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா மழை இல்லை, ஆக்சுவலாக வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த ரூட்ல எப்படி இருந்துச்சு அபி? செம்ம சூப்பரா இருந்துச்சு. அதுவும் தூரத்துல இருந்து அந்த ஃபால்ஸ் நல்லா தெரிஞ்சது. பக்கத்துல பாக்குறத விட தூரத்துல அங்கங்க நிப்பாடி பார்த்துட்டே வாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த ரூட்டே செம்ம சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா அபி சொல்ற மாதிரி அந்த இந்த ஃபாலோட அந்த வியூவையும் நாங்க வீடியோல ஆட் பண்றோம். ஏன் அபி? ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது போக இந்த ரோட்ல வந்து கார், பைக்லாம் கூட போகுது. ஸோ அதுவுமே ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க இன்னும் பைக்ல வரல, பைக் அங்கேயே நிப்பாட்டிட்டு வந்திருக்கோம். ஸோ பைக்கில் வர அந்த வீடியோவுமே நாங்கள் எடுத்து ஆட் பண்ணுறோம். கண்டிப்பாக ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த பிரிட்ஜு தான் செம சூப்பராக இருக்குது. நீங்கள் உள்ளே வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். பட் கார் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். பைக்லனா ஈஸியாக வந்துடலாம். அந்த ரூட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் இங்கே வாங்க. ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் அவ்வளோவா நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இந்த மாட்டுப்பட்டி டேம் அந்த சைட் போயிட்டு வந்துருவாங்க. ஸோ நான் தான் வந்து அந்த சைடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆமா, அப்படிதான் சொன்னேன். ஆக்சுவலா வந்துட்டு அந்த மாட்டுப்பட்டி டேம்லாம் போக வேணாம், அது வந்து எல்லாருமே போற ரூட்டா இருக்கும். இந்த பாத்தீங்களா, இப்போ கூட ஆட்டோ நாங்க இந்த வீடியோ எடுக்கிறது 6வது டேக்கோ 7வது டேக்கோ நினைக்கிறேன். ஏன்னா மழை ரொம்ப பெஞ்சு, இப்பதான் மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ மழை குறைஞ்சதுனால தான் நாங்கள் இந்த ரெயின் கோட்டை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம். ஸோ யூஸ்வலாக எல்லாரும் நான் சொன்ன மாதிரி 2 days பிளான் பண்ணால் மாட்டுப்பட்டி டேம், அதுக்கப்புறம் வந்து அந்த ஹைட்டான பீக், அந்த வரையாடு பார்க்க தான் போவாங்க. ஸோ நான் தான் வந்து அந்த யூஸ்வலான ஸ்பாட்ஸ் எதுவுமே வேண்டாம், வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எஸ், ஆக்சுவலி வந்துட்டு மைக்கும் வந்துட்டு புது மைக்கு மழை நடந்தால் என்ன ஆக போகுதுன்னு தெரில. அதோட அன்பாக்சிங் வீடியோவும் வரும். ஸோ வியூ செம்ம சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுதா, செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம போகணும், நிறைய கார் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வேணால் நம்ம நிற்க முடியாது. ஸோ எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் அபி? வேற லெவல். அதோட மலையில நாங்க இன்னும் ஜாலியா எக்ஸ்ட்ராவா ஆக்சுவலா நல்ல வேளை உங்களுக்கு இந்த வீடியோ வேணும்ன்றதுக்காகவே மழையே கொஞ்சம் நின்றுச்சுன்னு சொல்லலாம். அப்படிதானே? ஏன்னா நிக்கலாட்டினா நாங்க கிளம்பிருப்போம்னு நினைக்கிறேன். பட் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பிரிட்ஜ் இது எல்லாமே நிச்சயமா இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த ஃபீலை பார்த்துருப்பீங்க. நாங்கள் போய் ரீச் ஆன உடனே மழை இல்லை. அப்படியே கேமராவை எடுத்து பேச ஆரம்பிக்கிறோம். சட 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 சடன்னு மழை பெஞ்சிருச்சு. அது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு.
சரி மழையாக இருந்தாலும் வீடியோவை எடுத்துகிட்டே தீரணும். இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. பட் மழை கொஞ்சம் அதுக்கப்புறம் நின்றுச்சு. எப்படி மழை விட்டு விட்டு அங்கே பெஞ்சிட்டு இருந்துச்சு. அது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃபுல்லாக பார்த்தீங்களா எப்படி அந்த பீச்சில் ஃபுல்லாக நின்று ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேங்காக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஆட்டுக்காடு வாட்டர் ஃபாலை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அதுவும் நீங்கள் கப்பலாக போகிறீங்க அப்படின்னா டூ வீலர் வேறு லெவலில் இருக்கும். நிச்சயமாக எனக்கு தேங்க் பண்ணுவீங்க நான் இதை சொன்னதுக்காக. ஏன்னா வந்துட்டு டூ வீலரில் கப்பலாக ட்ராவல் பண்ணும்போது அதோட ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இது நீங்கள் என்ன தான் காரில் லக்ஸரியாக போனாலும் கண்டிப்பாக கிடைக்காது. இந்த டூ வீலருன்றது வேறு மாதிரியான ஃபீல் கொடுக்கும். பார்த்தீங்களா வியூவை? ஸோ இப்படிதான் எங்களோட இந்த ஆட்டுக்காடு வாட்டர் ஃபாலை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து நம்ம வந்துட்டு ஹோட்டலில் செக்இன் ஆகிறது அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த காரணங்கள்னால இது நாங்கள் முடித்த உடனே டேரெக்டாக வந்துட்டு உள்ளே போயிடலாம். ஸோ வந்துட்டு ஹோட்டலில் செக்இன் ஆகிறது, இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ரூட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ அழகான ஒரு ரூட்டு. ஸோ நாங்கள் வரும்போதும் சரி போகும்போதும் சரி என்ஜாய் பண்ணோம். அந்த ஃபாலை தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா இங்கே நிப்பாட்டு, இங்கேருந்து பாரு ஃபால்ஸ் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் போகும்போதும் சரி வரும்போதும் சரி அந்த தூரமாக நின்று ரசிக்கிறதும் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இப்படியே எங்களோட ட்ராவல் மூணாறு ஃபுல்லாக நாங்கள் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவும் இந்த தேயிலை தோட்டங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அழகா செம்மையாக இருந்தது. அந்த க்ரீனரியாக அப்படியே பச்சை பசேல்னு போர்வை போத்துன மாதிரி இருந்தது ஊரே. ஸோ வாட்டர் ஃபாலை பாருங்க எவ்வளோ தூரத்துலேருந்து நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூரத்துலேருந்து பார்க்கும்போது கூட அவ்வளோ அழகாக ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி செம்ம சூப்பராக ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு லொக்கேஷனில் சூப்பராக உங்களை மீட் பண்ணுறேன். டடா பை, சீ டு தி நெக்ஸ்ட் வீடியோ.